யாரும் அடிச்சுக்குற வரவும் வானம், கோவிக்கவும் வானம். உண்மையான ஒரு விஷயத்தை சொல்றேன், மனதுக்கு கஷ்டமான ஒரு பாரமான விஷயம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜும்ஆவுடைய தொழுகை என்பது ஃபர்து. இது சுன்னத்தான காரியம் அல்ல, இது ஃபர்து. சிறியவர்கள் தான் பொதுபோக்காக இருக்கிறார்கள் என்றால், பெரியவர்களும் பின்னால் இருந்து கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், இதை யாரால நிப்பாற்ற? இது நிர்வாகத்துடைய பொறுப்பல்ல. உணருங்கள், கோபம் வரும் பிரச்சனை அல்ல. அடே ஜும்ஆ ஹதீஸ் இருக்கிறது புகாரியில. மஹ்ஷரோதுரவர் முரக்கி அங்கே வாசிக்கிறார். யார் ஜும்ஆவுடைய நாளையில் இதா குல்த லி ஸாஹிபிக யௌமல் ஜும்ஆ அன்ஸித் வல் இமாமு யக்துப், இமாம் குத்பா ஓதிக் கொண்டிருக்கும் பொழுது மிம்பர்ல பின்னால யாராவது கரைத்தால் ஃபகத் லகவுத், அவர் ஜும்ஆவை வீணடித்து விட்டார். ஜும்ஆ என்பது எங்களுடைய ஃபர்து. எத்தனை பேருக்கு அதனுடைய பாரம் தெரியும்? இதற்கு ஒரு முடிவை காணுங்களேன், இதுக்கு ஒரு முடிவை எடுங்களேன். ஏனென்றால் ஏனைய மஸ்ஜிதுகளில் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், யாரும் இதற்கு அடிச்சு கொள்ள வானம், நிர்வாகமும் எனக்கு இதை சொல்லல. ஆனால் வெளியில நிறைய பேர் முறைப்பாடு செய்கிறார்கள். ஏனைய மஸ்ஜிதில வுதுவெடுத்து கால கழுவிட்டு வந்தா மஸ்ஜித், எங்களுடைய மஸ்ஜித் விஷாலம், அந்த இடத்துல ஒரு கெப் இருக்குது. இதுல தொழுவிக்கும் வரைக்கும் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறான்டா. நீங்க சொல்லுங்க, அவங்களுடைய ஜும்மாட ஹாலாத் என்ன? யாரும் கோவிக்கவானம். தயவாக பொறுப்பு என்ற அமைப்புல மிக பணிவாக சொல்கிறேன், அதுல எங்களுக்கு எதுவும் நோகாது. ஆனால் உங்களோட ஜும்மா வீணாக போய்த்திடுமே. நீங்க கடையை மூடிட்டு வந்திருக்கிறீங்களே, உங்களோட பிரயாணத்தை வெள்ளிக்கிழமையுடைய பிரயாணத்தை சனிக்கிழமைக்கு போட்டுட்டு வந்திருக்கிறீங்களே, உங்களோட ஜும்ஆ இல்லாமல் போய்த்திடுமே. தயவு செய்து பெரியவர்கள் சிறியவர்களுக்கு வழிகாட்டுங்கள். யாரும் அந்த இடத்துல நின்று அங்கே கதைத்துக் கொண்டிருக்க வேண்டாம். இது மிக அசிங்கமானது. இது இஸ்லாத்துடைய ஷியாரை உடைக்கக்கூடியது. ஜும்ஆவை மதிக்காமல் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கிறீர்கள். அதனால் தயவு செய்து, மேல் மாடியில் தாராளமான இடம் இருக்கிறது, விசாலமான மஸ்ஜித். பெரியார்களே, சகோதரர்களே,